பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ? சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார். ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். சோதனை வரும்போது தாங்கும் திறனளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார். ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். எழுந்து தந்த இடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர். என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ? அன்பின் கையால் அணைத்திடாரோ? தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ? அன்பின் கையால் அணைத்திடாரோ? ஆவேலின் இரத்தம் ஒன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம். இயேசுவின் இரத்தத்திடம் வந்தேன். ஆவேலின் இரத்தம் ஒன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம். இயேசுவின் இரத்தத்திடம் வந்தேன். எழுந்து தந்த இடம் செல்வே, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ? எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ? எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே, தைரியமாய் கிட்டிச் சேர்ந்தேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே, தைரியமாய் கிட்டிச் சேர்ந்தேன். எழுந்து தந்த இடம் செல்வே, எனக்கு இறங்கும் தகப்பனவர். என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்று கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32 நாம் வாசித்து பார்த்தால் இயேசு அங்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், 3 நாட்கள் என்னோடு இந்த காட்டுக்குள் வனாந்தரத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், இப்படியே அனுப்ப மாட்டேன், சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி ஒரு அற்புதம் செய்ததை நம்ம எல்லாரும் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் கொடுத்தது தரும்.
அப்போ சொல்றாரு, காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் கர்த்தர் பேச மாட்டாரா என்று நடையாய் நடந்து வந்த அந்த ஜனங்கள் பரிதபித்தாராம். நம்ம ஆண்டவர் மாதிரி நமக்காக பரிதபிக்கிற, இரக்கங்காட்டுகிறவர்கள் பூமியில் யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு போராட்டம், பிரச்சனை, பாடு வந்தால் உலகம் சொல்லும், உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். ஏன்? நான் சொன்னது நீ கேட்கல, உன் இஷ்டத்துக்கு ஆடுன, ஆட்டம் போட்ட, பார்த்தியா, அதுக்குத்தான் ஓவராக போகாதன்னு சொல்கிறோம். அப்படிலாம் நம்மளை சொல்லுவாங்க, மனம் முடியும்படி பேசுவாங்க. ஆனால் நம்ம துக்கத்தில், வேதனையில் நமக்காக பரிதவிக்கிற ஒரு தேவன், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஓசியா 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறார், எப்பிராயீமே, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி வெறுப்பேன், என் பரிதாபங்கள் உனக்காக பொங்குகிறது. என் பரிதாபம் ஏதாவது ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று பொங்குகிறது, ஊறுகிறது என்று சொல்லுகிறார். முரட்டு உலகத்தில், கடினமான இருதயம் உள்ள மனிதர்கள்ட்ட, அன்பற்ற உலகத்தில், ஈவும் இல்லை, இரக்கமும் இல்லை, கொடூரமான மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்தில் நமக்காக இரக்கம் காட்டி பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து வேதனையை மாற்றும். சங்கீதம் 69:20 பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவரையும் காணவில்லை என்றார். எனக்காக யார் இறக்கப்படுவா? ஐயோ பாவம், அவனுக்கு இந்த வேதனையா? குற்றப்படுத்த ஆள் இருக்கிறாங்க, குறை சொல்ல ஆள் இருக்காங்க, அவமானப்படுத்த ஆள் இருக்கிறாங்க, எனக்காக பரிதவிக்கிறவன் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு ஜனங்களுக்காக பரிதவித்தாரா? நீங்கள் ஏன் அந்த இயேசு நாட்டை போகக்கூடாது? உங்கள் போராட்டங்களை, உங்கள் வேதனைகளை, பிரச்சனையை ஏன் சொல்லக்கூடாது? எத்தனை நாளைக்கு மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அதை ஒரு பாரமாக ஓவர்லோடாகி, வெயிட்டாகி, உங்கள் அப்படியே மனம் சலித்து போய் ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல் இருப்பீங்க. இயேசுவின் பாதத்தில் உங்கள் வேதனையை, பிரச்சனைகளை இறக்கி வைங்க. மனிதர்கள் உங்களை பகைக்கலாம், வெறுக்கலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய பரிதாபம் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நிலைமையை மாற்றி இரக்கத்தினால் முடிசூட்டணும். நடக்காத காரியத்தில், தடைப்பட்ட காரியத்தில் ஒரு ஜெயத்தை தரணும். மோசே என்ற தேவ மனுஷனை பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் விழுகிறார், கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, சீனாய் மலையிலிருந்து வர தாமதமானதினால் கன்றுக்குட்டியை செய்து வணங்குகிறார்கள். நீ அழிப்பேன் என்று சொல்லுகிறீரே, இறங்குங்க ஆண்டவரே. புறஜாதிகள் உம்மை நிந்திப்பார்கள், கானானுக்கு கொண்டு போக தேவனுக்கு திராணியிலே என்று சொல்லுவார்கள். நீங்க இறங்கணும். யாத்திராகமம் 32:14 அப்பொழுது தேவன் தான் செய்யப்போகும் தீங்கை செய்யாதபடி ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டாராம். இன்றைக்கு அந்த பரிதாபம், யார் உங்களை உயிரோடு விழுங்கலாம், எப்படி உங்கள் சொத்தை அபகரிக்கலாம், எப்படி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல் அலைகிறார்களே, அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் ஆண்டவருடைய இரக்கம், கிருபை இன்றைக்கு உங்கள் மேலே இறங்கி அவருடைய பரிதாபங்கள் கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்யும். சோர்ந்து போகாதிருங்கள். அதனால தான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்றவர் இன்றைக்கு அவருடைய பரிதாபத்தினாலும் இரக்கத்தினாலும் உங்களை முடிசூட்டி அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக
நேரத்திற்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிதாபங்கள், இரக்கங்கள் மூடுவதாக. அவர்கள் விரும்புகிற காரியங்களை கைகூடி வரப்பண்ணட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.